ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா லீவ் நாள் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது இல்லாமல் சில அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வருது. குறிப்பாட்டு சண்டே எபிசோடில் சில ஃபாரின் அப்டேட்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ ரொம்ப நாளாட்டு எலான் மஸ்க்குக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போய்ட்டு இருந்துச்சு. அதாவது அதிகார மோதல் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அதிகார மோதல் பார்த்தீங்கன்னா இப்போ வெடிச்சு எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பார்ட்டி தொடங்குற அளவுக்கு வந்து போயிருக்குது. ஸோ அவர் வந்து அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து புதுசாட்டு அஃபிஷியலாட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டு கிவ் யூ யுவர் ஃப்ரீடம் பேக், அதாவது அமெரிக்கன் மக்களுக்கு வந்து மறுபடியும் வந்து சுதந்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற பேசிஸில் வந்து இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு எலான் மஸ்க்கு. ஸோ இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரில. பட் தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அமெரிக்காவில் ரூல் எப்படின்னா, ஒருத்தங்க இப்போ வந்து அதிபராக இருக்கிறாங்க, அதாவது பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க 2 டைம்ஸ் தான் கண்டினியூஸாக இருக்க முடியும். அதாவது கண்டினியூஸும் சரி, மொத்தத்தில் 2 டைம்ஸ் தான் இருக்க முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வேறு ஆள் தான் வர முடியும். நம்ம இந்தியா மாதிரி கண்டினியூஸாக இருக்க முடியாது. ரஷ்யாலலாம் இருக்கலாம் கண்டினியூஸாக புத்தின் இருக்கிற மாதிரி, நம்ம மோடிஜி இருக்கிற மாதிரி அப்படி கண்டினியூஸாக இருக்க முடியாது. அங்கே 2 டைம்ஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஆள் தான் உண்டு. ஸோ இப்போ இவர் புதுசாட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்ட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை பாருங்கள். ஸ்பேம் மெசேஜுக்கு வந்து உங்களுக்கு இது அமௌண்ட் கொடுப்பாங்களா பிரதர், நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க பிரதர் அப்படின்ட்டு. நான் அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கேம் மெசேஜுங்கிறது என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது வந்து ரிமூவ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி விட்டால் கூட அடுத்தது வேறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து அது ஸ்கேம் மெசேஜ் வருது. அது ஏன் இதில் தான் வருதா அப்படின்னு பார்த்தா, நிறைய சேனல்ஸில் வந்து சாதா ஃபன்னி சேனல்ஸில் கூட அந்த மெசேஜஸ் வந்து இருக்குது. அது வந்து அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி அந்த கமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து யாருனே தெரியாது. நான் எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் நடக்கக்கூடிய சான்ஸாக, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. ஸோ இது மாதிரிலாம் நடக்க சான்சஸ் இல்லை. நான் அப்படி பண்ணவும் இல்லை. நானே அதை பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி டெய்லியும் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மோஸ்ட்லி 3 மெசேஜஸ் வந்து மெயின் மெசேஜஸ் வருது. அதுக்கு கீழே ஒரு 13 கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை கமெண்ட்ஸ் விழுது ஒரு மெசேஜுக்கு. ஸோ அதை வந்து நானே ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PE அதிகமாக இருக்க ஸ்டாக்கு, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கு, வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்க ஸ்டாக்கு ஏன் நான் வாங்கக்கூடாது சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு வந்து வருத்தமாட்டு இருக்கும். ஆனால் அதோட ஃபேக்ட் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ ஐ ஹேவ் 85 TCS ஷேர் அட் 3,200 ஆவரேஜ், ஐ கேன் செல் இட் அப்படின்னு கேட்டிருக்காரு. நாட் கிவிங் ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ் இன் லாஸ்ட் 5 years. இது வந்து நீங்கள் அர்த்தத்தை இதை படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஓவர் வேல்யூட் பங்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு லாங் டேர்மில் அதோட ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ TCS அவர் 3,200 கன்சிடர் பண்ணியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு P ரேஷியோ அபவுட் 20 இருக்கும்போது தான் அவர் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேபி இப்போ 3,420 இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 200 தான் லாபம் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த ஸ்டாக் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்காது. அதனால தான் சொல்கிறது வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற பங்கில் கை வைக்காதீங்க, அது ஃபண்டமெண்டலி நல்லா இருந்தால் கூட அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோவத்தை தான் உண்டு பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஷேரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி, அது வந்து ஒர்த்து கிடையாது ப்ரோ, நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா பேங்க் ஷேர் வாங்கலாமா, கன்சிடர் பண்ணலாம். பட் அது வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ரிசல்ட்ஸில் ஏதாவது சொதப்பிச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். அதனால் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெல்டன் டெக் அப்படிங்கிற பங்கை பற்றி கேட்டிருக்கீங்க. இது வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டு 1:5 அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வாரண்ட் இஷ்யூ மூலமாட்டு 69.3 crores ஒர்த் ஆஃப் வாரண்ட் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்டும் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஜூலை 11 பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் அதுக்கான அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5 yearsல அந்த பங்கு 742% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:5 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட் எல்லாமே இனி தான் அப்டேட் வரும். நான் வந்தவொன்னே அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஐ திங்க் ஜூலை 11 ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், அதில் தான் அந்த அப்டேட்ஸ் வரும். இந்த வாரம் தான் வாரத்தில் தான் அதுக்கான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஷேர் ப்ரைஸ், கெல்டனோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் 134 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. லாஸ்ட்டு 4% லாஸ்ட் மார்க்கெட்டில் அப்பர் சர்க்யூட் போயிருக்கு. P ரேஷியோ 16 இருக்குது. இதோட ரிசல்ட்ஸை வந்து பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் குறிப்பாடு லாஸ்ட் குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் செக் பண்ணுறேன். பட் ஐ திங்க் நல்ல கம்பெனி தான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு 5 yearsல 700% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாக் ஸ்பிளிட்டோ போனஸோ அதே வேல்யூ தான் ஸ்பிளிட் ஆகி வரும். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் விப்ரோ கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. விப்ரோ நான் கன்சிடர் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 320 ரூபா 380 ரூபா வரைக்கும் கடைசியாக கன்சிடர் பண்ணேன். அதாவது அந்த ஸ்டாக் வந்து அவங்க போனஸ் இஷ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி 380 வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு 400 வரைக்கும் கன்சிடர் பண்ணேன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு சார். இப்போ போனஸாக பிரிஞ்சிடுச்சு. ஷேர் வந்து பாதி ட்ரேட் ஆகுது. இப்போவும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னா P ரேஷியோ 20 கீழே வர பட்சத்தில் விப்ரோவில் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ரிலையன்ஸ் கூட வந்து ரைவலாட்டு மாற போகிறாங்க 2028. இவங்க வந்து அந்த பிவிசி பிளான்ட் வந்து 2028 நாங்கள் போட்டு
ரிலையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சாட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லியன் டன் பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோகெமிக்கல் செக்டரில் கௌதம் அதானி குழுமமும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் டாமினன்ஸ் பண்ணாலும் இவங்க ஒன் சர்டன் ஆஃப் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பண்ணி நாங்களும் வருவோம் ரிலையன்ஸுக்கு ரைவல் ஆட்டு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு பங்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் 1182% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ரீசெண்டாட்டு 80% டிவிடனும் கொடுத்துருக்காங்க. 2:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இதுவும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். 2:1 அந்த ரேஷியோவில் போனஸு. ஜூலை 11 ரெக்கார்ட் டேட். இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட், ROTO ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட். இதுவும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. பம்ப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, கம்ப்ரஸர், டீசல் இன்ஜின் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ். ஷேர் ஹோல்டர்ஸுக்கான ரெக்கார்ட் டேட் எலிஜிபிலிட்டி ஜூலை 11 80 காசு பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஆகஸ்ட் 1 100 கண்ட்ரீஸுக்கு 10% டேரிஃப் அப்படிங்கிற விதியை வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ட்ரேட் ரீசெட் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸை கொண்டு வரது. ஆக்சுவலி இவங்க அந்த சைன் பண்ணி பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அதை என்ன சொல்லியிருக்காருன்னா 12 நேஷனுக்கு நாங்கள் லெட்டர்ஸ் சைன் பண்ணியிருக்கிறோம், லெட்டர்ஸ் வந்து அனுப்பியிருக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் டீட்டெயில் பண்ணியிருக்கிறோம். நியூ டேரிஃப் லெவல்ஸு டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற நேமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யுஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன் அவர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10% டேரிஃப் இம்போஸ் ஆகும். கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸுக்கு 10% டேரிஃபு. இது ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லியிருக்காங்க. இம்போர்ட்டுக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் 100 கண்ட்ரீஸுக்கு 10%. ஆகஸ்ட் 1 நடைமுறைக்கு வருது. ஸ்டில் வாஷிங்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸோட பிரதிநிதிகள் வந்து நெகோசியேஷனில் தான் இருக்கிறாங்க யூஎஸ் கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஒடிசா கவர்மெண்ட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாமே அவங்களோட கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இதில் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஜூலை 1 அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஜூன் 21 இந்த 3 ப்ரைவேட் பேங்க்ஸும் வந்து ரிமூவ் பண்ணாங்க. இந்த பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3மே ப்ரைவேட் பேங்க் தான். இவங்க வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸு வந்ததுனால கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு அடுத்து ஜென்ரல் பேங்கிங் பேராமீட்டர்ஸில் அன்சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்ததுனால அந்த சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுத்திருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒடிசா கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது கனரா பேங்கோட ஒரு பிரான்ச்சில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் போலீஸ் வந்து சில அப்டேட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த கனரா பேங்கில் வந்து லாக்கரில் யோஜனா ஆனந்த்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 59 ஏஜ் ஆகுது, ஹோம் மேக்கர். அவரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஆனந்த்னு சொல்கிறாங்க. கனரா பேங்கு பாலி ஹில் பிரான்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8.81 lakhs ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து அவங்க வந்து அங்கே வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த லாக்கரில் வச்சுருக்காங்க. அந்த லாக்கரில் வந்து அந்த கோல்டு பேருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அந்த லாக்கரை போய் அவங்க செக் பண்ணல. இது வந்து ஐ திங்க் கோல்டு வந்து லாக்கரில் ஸ்டோர் பண்ண கோல்டுன்னு நினைக்கிறேன். இந்த கோல்டு அகேன்ஸ்ட் லோன் அப்படி வச்சதில்லை, லாக்கரில் ஸ்டோர் பண்ண கோல்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் வந்து பேருக்கு May 16 யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா லாக்கரை இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கோல்டு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க அன்வெல் கொஞ்ச நாள் அந்த பேங்குக்கு போகவே இல்லை. அடுத்தது கண்டுபிடிச்சிருக்காங்க சில்வர் அண்ட் கோல்டு வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோல்டு பேங்கிள்ஸ், 4 கோல்டு ரிங்ஸு, 4 கோல்டு பிரேஸ்லெட்டு, 5 ஸ்மால் ரிங்ஸு, பேர் ஆஃப் டைமண்ட் இயரிங்ஸு, 2 கோல்டு செயின்ஸு, 2 சில்வர் கிளாஸஸ், 2 சில்வர் பவுல்ஸு, 2 சில்வர் ஸ்பூன், 2 சில்வர் பிளேட், 2 பேர் ஆஃப் சில்வர் ஆங்லெட்ஸ். இதோட வேல்யூ 8.81 lakhsன்னு சொல்கிறாங்க. யோஜனா வந்து கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கனரா பேங்க்கில் ஒரு பிரான்ச்சில் நடந்திருக்கு மும்பையில். இது வந்து நகை அடமானம் வச்ச நகை கிடையாது, கோல்டில் அந்த லாக்கரை வந்து சேஃபாக வைக்கிறதுக்கு பேங்க்கில் யூஸ் பண்ணது. ஸோ அது வந்து களவு போயிருக்குது. நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் காப்பர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ராக்கா மைன்ஸும் அடுத்தது கெண்டாடி அந்த 2 மைன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் 6 months. இது ஹிந்துஸ்தான் காப்பர் கொடுத்த அப்டேட். இது மூலமாக அவங்களோட ஆனுவல் அவுட்புட் 0.22 million tons போகும். ஸோ கிராஜுவலி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆஃப் பீரியடில் 0.45 million tons போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் காப்பர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனி 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அல்கோசைன் லிமிடெட். இதோட மார்க்கெட் கேபிலேஷனே ஜஸ்ட் 78 கோடி தான் இருக்குது. 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 11. ஸோ இது வந்து அல்கோசைனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கலாநிதி மாறன் விச் மீன்ஸ் சன் டிவியோட ஓனர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. டெல்லி ஹைகோர்ட்டில் அவரோட கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்பைஸ் ஜெட் KL ஏர்வேஸ் அவங்களுக்கு எகென்ஸ்டாட், அந்த ஸ்பைஸ் ஜெட்டுக்கு எகென்ஸ்டாட்டு கலாநிதி மாறனும் KL ஏர்வேஸும் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணாங்க. அதாவது டேமேஜஸ் ஃப்ரம் ஸ்பைஸ் ஜெட்னால எங்களுக்கு 1323 கோடி கிளைம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து டெல்லி ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கலாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ். ஆக்சுவலி இது வந்து பேங்க்ரப்சி ஆன கம்பெனி.
இதை இப்போ அதை அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி போட்டி போடுறாங்க. மோஸ்ட்லி பிட்ஸு கிட்டத்தட்ட தால்மியா பாரத் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிட்ஸ் வந்து கோரி இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபி இன்ஃப்ராடெக் லிமிடெட் வந்து கோரிக்கை வச்சது, அதாவது எங்கள் பிட்ஸை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெண்டர்ஸுக்கிட்ட, அதாவது இந்த பேங்க்ரப்சியான கம்பெனியோட லெண்டர்ஸுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. பட் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு போட்டியில் ஜிண்டால் பவர், பிஎன்சி இன்ஃப்ராடெக், தால்மியா பாரத் சிமெண்ட், வேதாந்தா குரூப்பு, அதானி என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாமே ரேஸில் இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாருக்கு அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு தால்மியா பாரத் இல்லைன்னா அதானி குழுமம் இவங்களோட கோரிக்கை தான் நிறைவேற்றப்படும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஹெச்ஏல வந்து HJT36 யாஷாஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு விரைவில் லீஸ் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து HAL கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் கேபிள் லிமிடெட் இவங்க வந்து 1:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. மார்க்கெட் கேபிடேஷன் 2000 கோடி மேலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த பங்கு என்கிட்ட கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸோட போனஸ் இஷ்யூ வர இருக்குது, ஸ்மால் கேப் கம்பெனிஸோடது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் மேட் கன்சூமர் குட்ஸாக இருக்கிற பிஸ்கட்ஸு, அடுத்தது வந்து நூடுல்ஸு, அடுத்தது சோப்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டொமஸ்டிக்கில் சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் வந்து ஃபாஸ்டராக க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து PLI இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு முக்கிய ரீசன் இவங்களோட வளர்ச்சிக்கு. இப்போ FMCGயில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ITC, மேரிகோ, காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், தாபர், அடுத்தது AWOL, அக்ரி பிஸ்னஸ், இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் இதில் டொமஸ்டிக்கில் வர ரெவன்யூவோட எக்ஸ்போர்ட்டில் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ HULோட இன்டர்நேஷனல் டர்ன் ஓவர் மட்டுமே 3% அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆகுது. ஆனால் டொமஸ்டிக் ஆப்ரேஷன் 20% இருக்குது. டாபர், எனாமி, மேரிகோ, யூனிலிவர் இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனிலிவர் கம்பெனிஸோட எக்ஸ்போர்ட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அவங்களோட சேல்ஸில். ஆனுவல் ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து HULோட ஆனுவல் ரிப்போர்ட் இது இன்டர்நேஷனல் லெவலில் 91 crores இருக்குது, 14% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து அவங்களோட க்ரோத்தில் 2% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குளோபல் லெவல் FMCG கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட நிரஞ்சன் பலேரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா GRSE கார்டன் ரிசி பில்லர்ஸோட நெக்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் ஆட்டு வரது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு, GRSE பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எலக்ட்ரிக் த்ரீ வீலரோட சேல்ஸ் வந்து 3,60,000 யூனிட்ஸை டச் பண்ணியிருக்கு கேலண்டர் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இல்லை CNG த்ரீ வீலர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேப்பிடாக க்ரோன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கேலண்டர் இயர் 25 எடுத்து பாருங்கள். ஜான்வரியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபெப்ரவரியில் குறைஞ்சிருக்கு, மார்ச்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏப்ரலில் 62,000 பேருக்கு, மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜூனில் குறைஞ்சிருக்குது. டோட்டல் ஆட்டு பார்த்தீங்கன்னா 3,61,734 இருக்குது. அதே 24ல் 3,13,964. ஸோ டோட்டல் ஆட்டு 15% பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆயிருக்கு இந்த த்ரீ வீலர் சேல்ஸு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேரில் இது த்ரீ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஜம்ப் ஆயிருக்கு. ஆனால் CNG வந்து 26% குறைஞ்சிருக்கு. CNGயோட சேல்ஸும் இயர் பேசிஸில் 11% பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. ஆனால் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரீட்டைல் சேல்ஸில் பார்க்கும்போது. முன்னாடி 26% இருந்தது, இப்போ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.